நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி எப்பொழுதும் புனிதமானது. கும்பத்திற்குள் இருப்பது வெளியே யாருக்கும் தெரியாது. கும்பத்தாரை துணையாக்கி கொண்டாலும் நண்பர்களாக கொண்டவர்கள் சிறப்படைவார்கள். கால புருஷனின் ஆசையை நிறைவேற்றும் வீடாக இருப்பதால் இவர்கள் விருப்பப்பட்டது எல்லாம் திசாபுத்தி இவர்களுக்கு நன்றாக அமையும் பொழுது நிச்சயம் நிறைவேறும் தன்மை உண்டு. இவர் எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருப்பாங்க. இந்த இடம் தந்தைக்கு முயற்சி ஸ்தானமாகவும் காலபுருஷனுக்கு பாதகாதிபதியாகவும் இருப்பதால் தந்தையுடன் பிறந்தவர்கள் தொழில் பங்குதாரர் மூலம் நஷ்டம் அடைவது ஏற்படுங்க. கும்பம் ராசிக்காரர்கள் எல்லார்கிட்டையும் நம்பி ஏமாறக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க. கலைகளை ரசிக்கும் போக்கும் தெய்வீக நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும். இரக்கமுள்ள மனிதத்தன்மை கொண்டதுதான் கும்பம் ராசிங்க. நல்ல மனோசக்தியையும் கற்பனை வளத்தையும் கொண்டதுதான் கும்பம். கும்பம் ஸ்திர ராசி ஆனதால் நிர்வாக பலமும் ஆற்றலில் சலிப்பு இல்லாமலும் மன அமைதியுடன் கலங்காத தன்மை கொண்டவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள். கால புருஷனின் விரய வீடு இவர்களுக்கு 2ஆம் வீடுங்க. 2ஆம் இடத்து குரு இவர்களுக்கு 12இல் நீச்சங்க. எவ்வளவு பணவரவு வந்தாலும் நிலைப்பதில்லைங்க. கால புருஷனின் 2 மற்றும் 7இல் சுக்கிரன் உச்சம் அடைவதால் அன்றாடம் அழியும் நிலையில் உள்ள தயாரிப்பு மூலம் வருமானம் வரும் தொழில் நன்றாக இருக்குங்க. திருமணத்திற்கு பின்னர்தான் மேன்மை ஏற்படுங்க. குடும்பம் அமைந்த பின் மேன்மை உண்டு. கும்பத்திற்கு 5, 8ஆம் அதிபதியாக புதன் இருப்பதால் இவர்கள் சீட்டு சிட்வன் மூலம் பொருள் இழப்புகள் வருங்க. பேராசையில் பெரும் இழப்புகளை சந்திப்பாங்க. பூர்வீகம் சொத்து அனைத்தும் இழந்தவர்களா இருப்பாங்க. குடும்பத்திற்காக பணம் விரயமா இருக்குங்க. கால புருஷனின் முதல் வீடு இவர்களுக்கு 3ஆம் வீடு. மேஷம் நெருப்பு ராசிங்க. கும்பம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தகவல் தொடர்பு பயணம் ஒப்பந்தமாக மூலம் முன்னேற்றங்கள் இருக்குங்க. எந்த ஒரு சிறிய காரணத்தை கொண்டும் மற்றவர்களை தைரியமாக எதிர்த்து நிற்கும் போக்கும் இருக்கும். கும்பம் ராசி பெண்கள் ஒரு முறையாவது குடம் அல்லது பாத்திரத்தை போட்டு உடைப்பாங்க. கும்பத்தில் இருந்து 4ஆம் வீடு ரிஷபம். அதிபதி சுக்கிரன் ஆவார். வீடு வண்டி சொத்து மூலம் மற்றும் விவசாயம் உணவுப் பொருட்கள் மூலம் வருமானங்கள் கிடைக்குங்க. கும்பம் ராசியில் வரும் அவிட்டம் நட்சத்திரம் தவிட்டுப்பான எல்லாம் தங்கம் என்கின்ற பழமொழியும் உண்டு. கால புருஷனின் வாக்குஸ்தானம் இவர்களுக்கு கல்வி ஸ்தானமாக அமைகின்றது. கும்பத்திற்கு வாத திறமை மிகவும் அதிகமாக இருக்குங்க. இவர்களை பேச்சில் வெல்லவே முடியாது. கும்பத்தில் ராசிக்காரர்கள் நல்ல அறிவாளிகள், ஞானம் உடையவர்கள். கும்பத்தில் பிறந்தவர்கள் மனதில் எப்பொழுதுமே ரகசியங்களை புதைத்து வைத்திருப்பார்கள். அவர்களிடமிருந்து ரகசியத்தை யாரும் பெறவே முடியாது. நிறைகுடம் போல் அமைதியாக இருக்கக்கூடியவங்க. பரம சாது போல இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்தால் பொங்கி எழுவாங்க. இவர்கள் அன்பு கருணை மனித நேயம் எல்லாம் கொண்டவங்க. இருந்தாலும் பிரச்சனை என்று வந்தால் வேகம் விவேகம் கொண்டு திடீர் எழுச்சியுடன் சந்திப்பாங்க. கற்பனை திறன் கலை ஆர்வமும் மிக்கவங்க. இவர்களிடம் காரியம் சாதிக்க இவர்களை புகழ்ந்து பேசி அன்புடன் பேசி நடந்து கொண்டால் போதும். இவர்களை ஏமாற்றி விடலாம். அவர்களிடம் கோபமாக சென்றால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். பொதுநல தொடர்புகள் சமூக சேவைகள் போன்றவற்றில் தீவிரமாக இருப்பாங்க. தைரியம் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பாதிப்பையும் உண்டாக்கும். திருமண வாழ்க்கையில் அவ்வப்பொழுது பிரச்சனைகளும் வருங்க. விருச்சகம் தனுசு ராசிக்காரங்க இவர்களுக்கு உதவுவாங்க. சிம்மம் ராசிக்காரர்களும் இவர்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க. இவர்களும் அவர்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க. கும்பம் ராசியினருக்கு தனுசு ராசிக்காரர்கள் மீது ஈர்ப்புகள் இருக்குங்க. இவர்கள் எளிதில் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களிடம் கசப்பை சம்பாதிப்பாங்க. இவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், காலில் காயங்கள், கண் பல் காது மற்றும் கை கால்கள் மூட்டுகளில் வேதனைகள் வருங்க. சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க. கும்பராசியினர் புத்திசாலிகள், திடீர் கோபக்காரர்கள். இவர்களுக்கு அமையும் களத்திரம் வாழ்க்கை துணை முன்கோபக்காரங்க. தைரியசாலிகளாக இருப்பாங்க. கும்பம் சனீஸ்வரரின் வீடுங்க. இவர்களுக்கு எதுவும் தாமதமாகவே நடைபெறும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும்
பணவரவு இருந்தாலும் நன்மை தீமைகள் எதுவாக இருந்தாலும் தாமதமாகத்தான் நடைபெறும். கும்பத்திற்கு 7ல் சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவிகள் இருந்தால் திருமணம் தாமதம், திருமணத்தில் தடைகள் ஏற்படுங்க. துர்கா வழிபாடு திருமண தடையை நீக்கும். கும்பம் ராசி சனி, குரு, சூரியன், சுபர்கள் இணைவுடன் இருந்தால் இளமையில் திருமணம் நடந்துருங்க. கிழக்கு இவர்களுக்கு நன்மை அளிக்கும். வடகிழக்கு ஒத்து வராதுங்க. கும்பத்திற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானமான மீனத்தில் சூரியன், கேது இருந்தால் காதல் திருமணங்க. கும்பத்திற்கு 7ல் சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் காதல் திருமணங்க. குரு 12ல் இருந்தால் திருமணம் கட்டாய திருமணமாகத்தான் நடைபெறும். கல்விக்கு ஏற்றபடி உயர் பதவிகள் பெறுவது கடினமானதாகத்தான் இருக்கும். தன்னை அளவுக்கு மீறி நம்பும் தன்மையும் அதனால் அவமானம் அடையும் நிலைமையில் இருக்குங்க. குடும்பத்தினர் என்ன செய்தாலும் குறை கூறுபவர்களாக இருப்பாங்க. பெண்கள் உடனான உறவுகள் பிரச்சனைகளை தருவதாக அமையுங்க. ஆனால் இன்று இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் செல்வ செழிப்பும் சொத்துக்கள் வசதியும் கிடைக்குங்க. சகோதரர்களின் கெட்ட சகவாசம் இவர்களை பாதிக்குங்க. ஒரு தத்துவ ஞானி இவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் துருவி பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவங்க. அமைதியை விரும்புவங்க. பல விஷயங்களை பற்றியும் சதா சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவிட விருப்பம் உள்ளவங்க. கூரிய நினைவாற்றல் கொண்ட எண்ணங்களில் விரைவாக செயல்படுவாங்க. ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க. வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. பல கஷ்டங்கள் இருந்தாலும் அச்சமின்றி செயல்படுவாங்க. சமயோஜிதமாக செயல்படக்கூடியவங்க. மிகவும் தாராள சிந்தனை உடையவங்க. நிலப்புலன்களுக்கு சொந்தமாக இருப்பதுடன் மிகுந்த கவனமாகவும் பணத்தை செலவு செய்வாங்க. எண்ணங்களிலும் செயல்களிலும் மிகுந்த உறுதியுடன் இருப்பாங்க. பலதரப்பட்ட விருந்துகளுக்கும் கிளப்புகளுக்கும் போய் வர விருப்பம் இருக்குங்க. அதன் விளைவாக அவப்பெயரும் ஏற்படும். உணர்ச்சிகளையோ காதலையோ வெளிப்படையாக எடுத்து காட்டுவதில்லைங்க. மிகவும் தந்திரமாக சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. நன்கு படித்த புத்திசாலியான ஒருவரை வாழ்க்கை துணையாக கொள்ளவே விருப்பம் உடையவங்க. கும்பராசியின் உருவம் பானையை தலையில் சுமந்தபடி நிற்கும் மனிதனாகும். பானையானது சேகரிப்பு மற்றும் சேமிப்பின் அடையாளமாகும். மனிதன் பானையை தலையில் சுமந்தபடி நிற்பதால் இந்த ராசிக்காரர்கள் பிறர் சுமைகளையும் தானே சுமப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அதாவது அடிமை வேலை செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள். கும்பராசியினர் துணிந்து செயல் ஆற்றுவதில் வல்லவங்க. ரகசியமாய் நகர்த்தலில் வல்லவங்க. கடுமையாக முயற்சி செய்து விருத்தியடைவாங்க. கும்பம் ராசி பொதுவாகவே உள்ளதை வெளிக்காட்டாதுங்க. இன்பமும் துன்பமும் எதையும் வெளிக்காட்டாதுங்க. மனதில் ஒன்றை நினைத்து விட்டால் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே விடுவாங்க. 2ஆம் அதிபதி குரு. இவர்கள் வாக்கு நேர்மையாய் இருக்குங்க. முடிந்தவரை நேர்மையாய் இருக்க நினைப்பாங்க. தம்முடன் இருப்பவர்களும் அவ்வாறு இருக்கவே எண்ணுவாங்க. நீதி நேர்மையாகவும் இரக்க உணர்வும் கொண்டவங்க. கூலிக்கு மாரடிக்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக எடுத்து செய்வாங்க. ஆனால் இவர்கள் உத்தியோகஸ்தானாதிபதியாக விருச்சகம் செவ்வாய் வருவதால் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்குங்க. அடடா, அற்புதமான சிந்தனையாச்சே இது என்று ஆமோதிக்கவும் ஒரு கூட்டம் இருக்குங்க. இப்படி இடைவிடாத ஒரு போராட்ட சூழ்நிலை இருப்பதனால் இவர்கள் வித்தியாசமாக யோசித்து விறுவிறு என்று வளருவாங்க. வியாபாரமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதை முழுவதுமாக சிறப்பாக செய்வாங்க. அதனால் தான் பலர் 6 வருடத்தில் முடிக்கின்ற விஷயத்தை இவர்கள் 2 வருடத்தில் முடிப்பாங்க. படித்த படிப்பிற்கும் பார்க்கிற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குங்க. இந்த விஷயம் 12 ராசிகளில் ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு பொருந்தி வந்தாலும் இவர்கள்தான் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மனம் எந்த தொழிலில் அதிக ஆர்வம் கொள்கின்றதோ உடனே செய்கிற வேலையை விட்டுவிட்டு அதில் இறங்கி விடுவீர்கள். ஆரம்பத்தில் சாதாரண வேலையில் சேருவாங்க. ஆனால் தொலைநோக்கு சிந்தனையும் உழைப்பும் இவர்களிடம் அதிகமாக இருப்பதால் பெரிய பதவிகளில் பல்கலைக்கழக படிப்பு இல்லாமல் போனாலும் அனுபவ அறிவாற்றல் அதிகமாக இருக்குங்க. வேலை ஸ்தானத்திற்கு அதிபதியாக விருச்சக செவ்வாய் வருவதால் புலம்பிக்கொண்டே வேலை பார்ப்பாங்க. ஒரு டிராஃப்ட் போட்டு எடுத்துக்கிட்டு வர சொன்னால் ஒழுங்காக 4 வரி எழுத தெரியல, ஆனால் டிஸ்டிங்கில் பாஸ் பண்ணிட்டு டை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க என்று திறமையற்றவர்களை, வேலை கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லாதவர்களை விமர்சனம் செய்தபடி இருப்பாங்க.
உத்தியோகத்தில் எத்தனை ப்ரமோஷன் வாங்கினாலும் இவர்கள் பேச்சில் பணிவு குறையாதுங்க. உடைகளிலும் பெரிய மாற்றம் இருக்காது. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யாரும் எதுவும் சொல்லாத விஷயங்க. இதை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. கும்பம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தாம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று கௌரவம் பெற்று மேன்மை அடைய பூசம், ஆயில்யம், மூலம், பூராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் தொடங்க வேண்டுங்க. கும்பம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தாம் புதிய வேலையில் சென்று பதவி ஏற்க, வங்கியில் பணம் டெபாசிட் செய்ய, நகைகள் வாங்கவும், விலைமதிப்புள்ள இரத்தின கற்கள் வாங்கவும், வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் உலோக பாத்திரங்கள் வாங்கவும், சொத்துக்கள் வாங்கி பதிவு செய்யவும், பத்திரங்கள் வாங்கவும், அவற்றை தமது பெயரில் ரிஜிஸ்டர் செய்யவும், ஷேர் பத்திரங்களில் முதலீடு செய்யவும், உத்திரட்டாதி, ரேவதி, அனுசம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்து வந்தால் சிறப்பான முறையில் விருத்தியாகுங்க. கும்பம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தாம் கடிதம் எழுதி அனுப்ப, சிபாரிசு கடிதம் வாங்க செல்ல, விவரங்கள் செய்ய, ரேடியோ, தொலைக்காட்சி பெட்டி, செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஜெராக்ஸ் அச்சு இயந்திரங்கள் ஆகியன வாங்க, தொலைபேசி இணைப்பு பெற்றுக்கொள்ள, விண்ணப்பிக்க, பத்திரிகை சார்ந்த பணிகள் செய்ய, நூல் வெளியிட, நூலகம் ஆரம்பிக்க, வியாபார விற்பனை, குத்தகை ஒப்பந்தங்கள் செய்ய ஆரம்பிக்க, வீடு, நிலம், தோட்டம், வாகனம் ஆகியவற்றை விற்பனை செய்ய, வீட்டுக்கு மின் இணைப்பு குறித்து விண்ணப்பம் செய்ய, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்தால் மேன்மையான பலன்கள் உண்டாகும். கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்கள் தமக்கு விலை உயர்ந்த உடைகள் வாங்குவதற்கும், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் துவங்குதல், புதியதாக வேலைக்கு சேருதல், வெளியாட்கள் அமர்த்தி கொள்ளுதல், வீட்டு பிராணிகள் வாங்குதல், கடன் வாங்க முயற்சி செய்தல், வீட்டை வாடகைக்கு கொடுத்தல், வாடகைக்கு குடிபோகுதல், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற, கைத்தொழில் துவங்குதல் ஆகியவற்றை பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் ஆரம்பிக்க மேன்மையான பலன்கள் கிடைக்கும். கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வர்த்தகம் நிமித்தமாக புதிய நபரை சந்திக்க, தனக்கு கௌரவம், மதிப்பு வேண்டி செய்யும் காரியங்களை துவங்க, திருமணத்திற்கு வரன் தேட துவங்க, பெண் மாப்பிள்ளை ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்க, தொழில் நிமித்தம் வெளிநாடு பயணம் துவங்க, கைவிட்டு போன பொருட்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய துவங்க, பொதுக்கூட்டங்கள், வியாபார கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்த, திருவாதிரை, புனர்பூசம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் துவங்கினால் மேன்மையான பலன்கள் கிடைக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.